Welcome to the Kiddos Dream Channel. சின்ன அணில் குட்டியின் மனமாற்றம். ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டோட நடுவுல ஒரு உயரமான மரத்தோட கிளையில சின்னன் அப்படிங்கிற ஒரு குட்டி அணில் தன் குடும்பத்தோட வாழ்ந்து வந்துச்சு. சின்னனுக்கு ரொம்ப அழகான பழுப்பு நிற முடிகள் இருக்கும். அதோட வால் பஞ்சு போல இருக்கும். அது மரங்கள்ல ரொம்ப வேகமா ஓடும். அதோட குட்டி குட்டி கால்கள் ஓடுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா சின்னனுக்கு எப்பவும் சந்தோஷமாவே இருக்காது. அது எப்போதும் மற்ற விலங்குகளை பார்த்து ஆசைப்படும் அப்படின்னு சோகமா நினைக்கும். ஒரு நாள் காலையில சின்னன் தன் மரப்பொந்துல இருந்து வெளியே வந்துச்சு. அப்போ ஒரு பெரிய மயில் தன்னோட அழகான இறகுகளை விரிச்சு ஆடுறத பார்த்தது. ஐயோ, மயிலுக்கு எவ்வளவு அழகான இறகுகள் இருக்கு. சூரிய வெளிச்சத்துல அதோட இறகு எவ்வளவு அழகா மினுமினுக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி பழுப்பு நிற முடிகள் அப்படின்னு சின்னன் சோகமா சொல்லுச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு முயல் துள்ளி குதிச்சு வந்துச்சு. அது வேகமா குதிச்சு தரையில இருந்த ஒரு அழகான குழிக்குள்ள நுழைஞ்சது. எனக்கு ஏன் இப்படி குழி இல்ல? நான் மட்டும் ஏன் மரத்துல வாழணும்? மரத்துல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகுறது? ஒரு மரத்தோட கிளையில ஞானு அப்படிங்கிற ஒரு புத்திசாலி ஆந்த உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அது சின்னனோட சோகமான முகத்தை பார்த்து, அன்பான சின்னன், ஏன் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க? அத நான் என்னன்னு சொல்றது ஞானு? எனக்கு நான் வச்சிருக்கிற எதுவுமே பிடிக்கல. மயிலுக்கு இருக்கிற மாதிரி அழகான இறகு எனக்கு இல்ல. மயிலுக்கு இருக்கிற மாதிரி பாதுகாப்பான குழி இல்ல. மத்தவங்க கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்ல. ஓ, நீ அப்படியே நிக்கிறியா? சரி, உன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நீ ஏன் நினைச்சு பார்க்கவே இல்ல? என்னுடைய நல்ல விஷயங்களா? அப்படி என்கிட்ட என்ன இருக்கு? ஞானு ஆந்த தன்னோட கண்களை மூடி யோசிச்சது. பிறகு, சின்னன், உன் வாலு பஞ்சு மாதிரி இருக்குதுல்ல, அது உனக்கு குளிராம பாத்துக்குது. மரத்துல இருந்து குதிக்கும் போது ஒரு குஷன் மாதிரி இருந்து உன்னை கீழே விழாம பாத்துக்குது. உனக்கு ரொம்ப கூர்மையான நாய் இருக்குது பாரு, அது மூலமா நீ வேகமா மரத்துல ஏறலாம். மயிலால அப்படி வேகமான உயரமான மரத்துல ஏற முடியுமா? இல்ல இல்லையா? உன்னோட பல்ல பாரு, அது ரொம்ப கூர்மையா இருக்கு. அது மூலம் நீ கடினமான கொட்டைய கூட ஈஸியா உடைச்சு சாப்பிட்டுருவ. இது மத்த பறவைகளால முடியுமா? நீ மரத்துல ஒரு பொந்துக்குள்ள பாதுகாப்பா இருக்க. அதுதான் உன்னோட வீடு. காற்றோ மழையோ அடிச்சா கூட நீ உன் மரத்துல பாதுகாப்பா இருக்கலாம். முயலோட குழிக்குள்ள மழை நீர் புகுந்துட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? ஞான ஆந்தியோட வார்த்தைகள் சின்னனோட மனசை திறந்தது. அது தன்னை சுற்றி பார்த்து தனக்கு இருக்கிற அழகான பருப்பு நிற முடிகள், வேகமா ஓடுற கால்கள், பாதுகாப்பான வீடு, அப்புறம் அன்பான குடும்பம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தது. அப்போ அதோட மனசு மகிழ்ச்சியால நிறைஞ்சிச்சு. ஆமா ஞானு ஆண்டி, என்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் மறந்துட்டு மத்தவங்கள பார்த்து ஆசைப்பட்டேன். இப்போ நான் வச்சிருக்கிற விஷயங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நாள் முதல் சின்னன் மற்றவங்கள போல இருக்க ஆசைப்படவே இல்லை. தான் வச்சிருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்தது. ஆமா குழந்தைகளா, ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு. மற்றவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து ஆசைப்படாம நம்ம கிட்ட இருக்கிறதையும் நம்மளோட திறமைகளையும் புரிஞ்சுக்கிட்டு மன நிறைவோட வாழணும். நீங்களா இருக்கிறதுல தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கு. Thank you for watching. If you like the video, please subscribe to our channel.